தொடங்கப்போகிறோம். அதற்கு முன்பாக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு இப்பொழுது நேற்று வந்தவர்கள் இருக்கிறது, இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரை அழைத்து அவர்களுக்கான சான்றிதழ் மற்றும் புத்தகங்களை நான் வழங்க வந்திருக்கிறேன். முதற்கண் பேராசிரியர் சேரன் அவர்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். சேரன் அவர்களுக்கு ஒரு 100 விளக்குகள் இருக்கிறது இருந்தால் மேடைக்கு வருமாறு பேராசிரியர் சேரன் அவர்களை அழைக்கிறேன். Can we also have Professor M. Chinnathambi and K. Shanmughalingam on stage, please? Thank you. முதல் பரிசு பெற்ற சோழன் ராஜ்குமாருக்கு வாழ்த்துக்கள். மாநாட்டின் சார்பாக பரிசும் கேடயமும் பிறகு வழங்கப்படும். இப்போது குரல் அங்காடி என்ற கடையின் மூலமாக முனைவர் மெய்சித்ரா அவர்கள் அவருக்கு திருக்குறள் கற்கும் உத்திகள் என்ற நூலினை பரிசாக வழங்குகிறார். நன்றி. அடுத்ததாக வகுப்பு 4-6 இருந்து முதல் பரிசு பெற்ற தனிகா மயூர். பணிவருக்கும் பணிவான வணக்கம். நான் உழைப்பை உயர்வு தரும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தெய்வத்தின் ஆகாதனிடம் முயற்சிகள் மெய்வருத்தம் கூடி தரும் என்கிறார் வள்ளுவர். அதாவது முன்வினையால் ஒரு காரியம் நடைபெற
உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த குரல் அங்காடி என்பது அதன் சார்பாக முனைவர் வி. சித்ரா அவர்கள் பரிசீலித்தார். அடுத்ததாக 7ஆம் வகுப்புக்கு மேல் உள்ள மாணவர்களுக்கான பிரிவில் அகரா ரமணன் அவர்கள் பேச்சு போட்டியில் முதல் பரிசு. இப்போது அந்த பேச்சு உங்களுக்காக. நான் இன்று ஒழுக்கம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஒழுக்கம் இருப்பந்தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றும் முதற்பாவலன் பெருநாவலன் பொய்யாமொழி புலவன் அருந்திய திருக்குறளின் அறத்துப்பாலில் 14ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்துள்ளார். ஒழுக்கத்தால் மட்டுமே சிறப்பு நமக்கு வந்து சேரும். ஒழுக்கத்தை உயிராக உயர்வாக மதிப்போருக்கு ஒழுக்கம் உயர்வு தரும். நாள்தோறும் வீட்டில் பெற்றோர்களும் பள்ளிகளில் ஆசிரியர்களும் அவருக்கு நல்லொழுக்கங்களை சொல்லித் தருகின்றார்கள். ஒருவரது சிறந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைவது சிறந்த ஒழுக்கமே. உலகத்தோடு ஒத்த ஒழுகுதல், தீய சொற்களை பேசாதிருத்தல், பெரியோரை மதித்து நடத்தல், பிறருக்கு உதவுதல், அறத்தின் வழி பொருள் சேர்த்து மகிழ்ந்து வாழ்தல் போன்றன சில நற்பழக்க வழக்கங்கள் ஆகும். எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை இருப்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும். ஒழுக்கமுடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும். ஒழுக்கம் தவறுபவர்கள் யாராகிலும் அவர்கள் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர். சிறு பருவம் முதற்கொண்டு நாம் நற்பழக்க வழக்கங்களை பின்பற்றி வாழ வேண்டும். நல்லொழுக்கத்தை பேணி உயர்வடைவதையே நமது குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்று கூறி என் பேச்சை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். குரல் அங்காடியின் சார்பாக புத்தக பரிசு. அனைத்துலக திருக்குறள் மாநாட்டினுடைய நிறைவு விழாவினுடைய தலைவராக